இந்த சீமெண்ட் கான்கிரீட் போடணும் மட்டும் எல்லாம் வீடியோ ஓடுனீங்களா? அது வந்து தப்பா அவங்க சித்தரிக்கிறாங்களே. எங்க ஊரே என்னது தப்பா? அண்ணா நாங்கள என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. ஊருக்கு வந்து உதவி செய்ய தானே உதவி செய்யறேன்னா உதவி செய்யற மாதிரி நீ செய்யல. இப்படிலாம் செய்யவே இல்ல. அந்த பொம்பளை பிள்ளைய கரெக்ட் காட்டவே இல்லையா? ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. பெர்மிஷன் கேக்குறேன், நான் பெர்மிஷன் கேட்காம நீங்க வெளியில வாங்க, முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யா உன்ன வீடியோ எடுக்கட்டும், அதை நீங்க மறைமுகமா எடுத்து வீடியோ எடுத்து. சரி, அந்த புள்ள எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த புள்ள எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது, அது காணாது, அது காணுமையா? நீங்க என்ன சொன்னீங்க? சரியா இப்ப நான் சரி ஒரு சரி சரி விடுங்க. ரைட், ஓகே விடுங்க. ஓகே ரைட், ஓகே விடுங்க. இப்ப நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க. அதே இடத்த மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால இயலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா, இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராயன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நான் வாடி போடி அந்த பிள்ளையோட அண்ணன் வீடியோ என்ன சரியா? ஆனா உண்மையா நான் சொல்றேன், இல்ல இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியிடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ பாடி போடி என்ன செய்வீங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழும்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும். ரைட், ஏன்னா அந்த வீட்டு ஆம்பளை எந்த அக்கா தங்கச்சி வெளியில கூட புண்டேன்னு சொல்லுவோம். அண்ணா அந்த கடைசி நேரத்துல நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க. கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், நான் கதைச்ச பிள்ளை இருந்தா இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்துல. அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தா என்ன இவ்வளவு பேருக்காங்க, இவ்வளவு உதவி செஞ்சிருக்காம வந்து விளங்குது. அன்றைக்கு அந்த அதை கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசு எடுக்கவே இல்லையா? சரி, அப்ப நீங்க என்ன வேலை செய்யறீங்க? அது நாங்க யூடியூப் தான் செய்யறோம். யூடியூப் தான் செய்யறீங்க. ரைட், மாசம் என்ன மாதிரி வருமானம்? இல்ல யூடியூப்பால வந்து யூடியூப்பால வருமானம் வருது. என்ன மாதிரி வருமானம்? அது வேறுமே ஒவ்வொரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். வியூஸுக்கு ஏற்ற மாதிரி, அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ரைட், ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி, இப்ப என்ன மாதிரி? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். எல்லாம் சொல்லி அதுல இருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்கள் வளர்ந்து வந்தாங்க. விளங்குது, வளர்ந்து வந்து நாங்க அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்ச. நீங்க அதுக்கானதான் நாங்க கதைக்கிறோம். ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்காச்சதுக்காக தான் நாங்க கதைக்கிறோம். தெரியும் ஐயா, இப்ப நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை எளிய பொறுக்க வந்து கதைக்கல. விளங்குதான் என்ன ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கியோ, ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாதோ? அப்படி நைனே எடுத்த ஆக்கள் எல்லாம் இதா இருக்கிறேன். நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க. உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பார்த்தேன். கதைக்கிறதுக்காக தான் அப்படி பாத்துறேன். எங்கட வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் பழைய கதைக்கிறேன். சரியா, உங்களோட வீட்டு பிள்ளையான அந்த பிள்ளை சொல்லி இருக்காது, நாங்கள் என்ன நான் பெரிய இல்ல இதுண்டு. நீங்க என்ன படிச்சீங்க? அது வந்து பொம்பளை பிள்ளை. சரியா, நானே சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க வேலையிலன்னு சொன்னா அவங்களை எடுக்கவே மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை முன்னால வந்து சொல்லி தான் அவங்க எடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என்ன படிச்சீங்க? நான் கேம்பஸ் படிச்சேன். சரி, என்ன சொல்லுங்க உங்களுக்கு? வேலை இல்லையா? ஃப்ரீயா வந்ததா? இல்ல நான் சொல்றேனே அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து நான் அந்த பிள்ளைய சொன்னேன், நீங்க வீடியோக்கு வரலன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை கழிச்சிருக்கவே மாட்டணுமா? அப்படி உதவி செய்யணும், இரவுல உதவி செய்யும், பகல்ல உதவி செய்யணும். ஆறுற நேரம் மழை நேரம் மாறுற இந்த சரி. அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டதாண்டா இப்ப என்ன வீடியோ போட்டு நீங்க அந்த பிள்ளை வீடியோ போடணும் ஏன் போட்டு நீங்க? இல்ல அந்த பிள்ளை சொல்லி நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்க. அது தேவையில்லாத இல்ல அண்ணா. நான் அது ஏன் சொன்னேன்டா தங்கச்சி, நான் இப்ப உங்களை வீடியோ கிரண்ட கதை இல்ல அண்ணா. நான் சொன்னது நடிக்க வேணாம் எல்லாம் காய்ச்சினீங்கல்ல, அது என்னதுக்கு அந்த கதை காய்ச்சினீங்க? அண்ணா நான் அந்த இடத்துல வந்து சொன்னதையா அந்த நான் சொன்னது வந்து இப்ப உங்களை தான் வச்சு தங்கச்சி வீடியோ ஓடணும்னாக்காண்டி நான் செய்யலை. இது வந்து நான் கதைக்கிறது வந்து இதுக்கு தான் வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லி தான். அம்மாவுக்கு ஒரு தன்பானத்துல வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தானே? யோசிச்சுப்பேன். கிட்டத்தட்ட 1500 குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன்.